நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். ஒரே நேரத்துல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகள்ல வெளியாக உள்ள அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஹாலிவுட் திரைப்படத்தில் இடம்பெறும் சிறப்பு பாடல் ஒன்றுக்கு நம்ம ஏஆர் ரகுமான் சார் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காராம். அவெஞ்சர்ஸ் படத்துடைய 4ஆம் பாகம் ஏப்ரல் 26ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படம் உள்பட அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், அயன் மேன், தோர், கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன் என பல படங்களுடைய சூப்பர் ஹீரோக்கள் ஒன்று சேர்ந்துள்ள படம் தான் அவெஞ்சர்ஸ். இதற்கு முந்தைய பாகத்துல ஒரு சொடக்கில் உலகில் இருந்த பாதி உயிர்களை தானோஸ் அழிப்பதோடு கதை முடிஞ்சிருக்கும். இந்த நிலையில அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்துடைய மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டு இந்த படத்திற்கு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் வசனம் எழுத ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. தனது பணியை ஏற்கனவே முடித்த ஏஆர் முருகதாஸ் அதை தனது ட்விட்டர் பக்கத்திலும் ஷேர் செஞ்சிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்துல இடம்பெறும் சிறப்பு பாடலுக்கு இசையமைக்க ஏஆர் ரகுமான் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளாராம். இந்த பாடல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளிலும் தயாராகிட்டு வருது. ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பாடல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து ஏஆர் ரகுமான், என்னுடைய குடும்பத்திலேயே அவெஞ்சர்ஸ் படத்திற்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. படத்திற்காக பாடல்களை இசையமைத்து இந்த படத்திற்கான பாடலை இசையமைப்பது ரொம்பவே சவாலாக இருக்கிறது அப்படின்னும், நிச்சயம் நான் இசையமைக்கும் இந்த பாடல் அனைவரையும் கவரும் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் தற்போது தளபதி விஜயின் தளபதி 63 படத்திற்கும் இசையமைச்சிட்டு வராரு. இந்த படத்தின் வேலைகளும் தற்போது விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. மேலும் இந்த படத்துல தளபதி விஜய் இவரின் இசையில முதலாக ஒரு பாடல் ஒன்றை பாட போறாராம். இதை தொடர்ந்து தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, தல அஜித்தின் அடுத்த படத்திற்கு, அதாவது தல 60 படத்திற்கும் ஏஆர் ரகுமான் தான் இசையமைக்க போறாராம். தல அஜித் தற்போது நேர்கொண்ட பார்வையில நடிச்சிட்டு வராரு. இந்த படம் முடிந்து தல அஜித் வினோத் அல்லது வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்ல நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. தல அஜித்தின் 60வது படத்தை வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணா கண்டிப்பா அந்த படத்திற்கு இவன் தான் இசையமைப்பாரு. ஆனா அந்த படத்தை வினோத் டைரக்ஷன் பண்ணா ஏஆர் ரகுமான் இசையமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரியுதாம். காரணம், ஏஆர் ரகுமானுக்கும் ஸ்ரீதேவிக்கும் முன்பே நல்ல பழக்கம் இருந்திருக்கிறதாம். அதே போல இவர்கள் இருவரும் பணியாற்றிய படம் மாம். இந்த படத்திற்கு இவர்கள் இருவருக்குமே தேசிய விருதும் கிடைத்தது. தல 60வது படத்தில் ஏஆர் ரகுமான் இணைய அதிக வாய்ப்புள்ளதாகவே தெரியுது. அப்படி இந்த படத்துல ஏஆர் ரகுமான் இணைந்தால் பல வருடங்கள் கழித்து அஜித் ஏஆர் ரகுமான் கூட்டணி அமையும். இவர்கள் இருவரும் இணைந்து கடைசியாக பணியாற்றிய படம் வரலாறு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் பாடல்களும் ரசிகர்களை செமையா கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.